நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வாங்க போலாம். இல்ல நீங்க போங்க, நான் வந்துறேன். வீட்டுக்கு தானே போக போறீங்க? இந்த கார்லயே போயிடலாம் வாங்க. இல்ல நீங்க போங்க. இப்ப ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? இல்லங்க ப்ளீஸ் நான் சொல்றது ஏங்க நீங்க போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாட்டை பிடிச்சி வர போங்க. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிறீங்களோ தெரியல. அட முடியலங்க, நீங்க போங்க, நான் வந்துக்கிறேன்றேன். ப்ளீஸ்ங்க வாங்க என் கூட. இத பாருங்க சுந்தர், இந்த நேரத்துல நான் உங்களை குத்தி காட்டணும்னு இத சொல்லல. இந்த காம்படிஷன்ல நீ கலந்துக்காதன்னு நீங்க சொன்னப்போ என்னால முடியாதுன்னு அப்படியே நான் யோசிச்சு ஒதுங்கிருந்தா, இப்ப நான் உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க முடியாதுல்ல. இன்ஃபேக்ட் என் இடத்துல வேற எந்த பொண்ணாவது இருந்திருந்தா அந்த குழப்பமான மனநிலையில கண்டிப்பா வேற ஒரு டெசிஷன் தான் எடுத்திருப்பா. ஆனா என்னால அப்படி விட்டுட்டு போக முடியல. ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற வெறி. இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் எது தெரியுமா? ஒருத்தவங்களோட திறமைய மறைக்கிறதும் மறுக்கிறதும் தான். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்க என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தா போதும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க.